ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யோவான் ஸ்நானகனோட ஊழியத்தை குறித்த பைபிள் ஸ்டடியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலையும், மார்க்கு 1ஆம் அதிகாரத்திலையும், லூக்கா 3ஆம் அதிகாரத்திலையும், யோவான் 1ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. யூதேயாவை ஆட்சி செய்த ஏரோது இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ராஜாங்கம் அவரோட 3 மகன்களான அர்கிலாயு, ஆன்டிபாஸ், பிலிப்புக்கு நடுவே பிரிக்கப்பட்டதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுல அர்கிலாயு யூதேயா, சமாரியா மற்றும் இதூமியா போன்ற பகுதிகளை ஆளுகை செய்தார். அர்கிலாயுவோட ஆளுகை ரொம்ப கொடூரமா இருந்தது. அவரோட ஆளுகை ரொம்ப மோசமா இருந்ததால ரோம பேரரசின் 1வது பேரரசர் அகஸ்டஸ் சீசர் அர்கிலாயுவை பதவி நீக்கம் செய்து யூதேயாவை ஆளுகை செய்ய ரோமானிய ஆளுநர்களை நியமிக்கிறார். 1வது ரோமானிய ஆளுநர் பெயர் கொப்போனியஸ். இவர் யூதேயாவை கிபி 6 முதல் 9 வரைக்கும் ஆளுகை செய்தார். இதுக்கப்புறம் வந்த 5வது ஆளுநர் பெயர் பொந்தியு பிலாத்து. இவர் யூதேயாவை கிபி 26 இருந்து 36 வரைக்கும் ஆளுகை செய்கிறார். அகஸ்டஸ் சீசர் கிபி 14 இறந்து போறார். அவருக்கு அப்புறம் அவரோட வளர்ப்பு மகன் திபேரியு ராயன் ரோம பேரரசின் 2வது பேரரசர் ஆகிறார். திபேரியு ராயன் ஆட்சி செய்த 15வது வருஷத்துல பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியா இருந்தார். ஆன்டிபாஸ் கலிலியாவுக்கு அதிபதியா இருந்தார். பிரதான ஆசாரியர்களாக அன்னாவும் காய்பாவும் இருந்தாங்க. அப்போ யோவானுக்கு கிட்டத்தட்ட 30 வயதா இருந்தது. அவர் வனாந்திரத்திலேயே தங்கி வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் ஆகாரமாக சாப்பிட்டார். அவர் ஒட்டக மயிர் ஆடையை அணிந்து அவரோட அறையிலே வார்க்கச்சியை கட்டி கொண்டிருந்தார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள்னு வனாந்திரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால சொல்லப்பட்டவர் இவரே. அந்த நாட்களில யோவான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதேயாவின் வனாந்திரத்துல வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்றார். யோவானோட ஊழியத்துல அவர் சொன்ன முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள். ஏசு கிறிஸ்துவோட ஊழியத்திலையும் அவர் சொன்ன முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள். அதே மாதிரி இயேசுவோட சீடர்கள் பேதுரு, பவுல் எல்லாருமே மனம் திரும்புதலை தான் அவங்களோட ஊழியத்துல முதலாவதா முன்வைத்தாங்க. மனம் திரும்புதல் என்கிறது நம்ம செய்த பாவத்தை நினைத்து வெறும் வருந்துவது மட்டும் கிடையாது. நம்மளோட பாவங்களை எல்லாம் கர்த்தர்கிட்ட அறிக்கையிட்டு நம்மளோட பழைய பாவ வழிகளை விட்டு விலகி கர்த்தர்கிட்ட உண்மையா நம்மை அர்ப்பணிக்கிறதே உண்மையான மனம் திரும்புதல். யோவானோட பிரசங்கத்தை கேட்டு எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்துல இருக்கிறவங்களும் யோர்தானுக்கு அடுத்து சுற்றுப்புறத்துல இருந்த எல்லாரும் அவர்கிட்ட போய் அவங்களோட பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு யோர்தான் நதியில யோவானால ஞானஸ்நானம் பெற்றாங்க. பொதுவா ஞானஸ்நானம் என்கிறது அந்த காலங்களில வேற மதங்களிலிருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு யூத மதத்துக்கு வர்றவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. ஆனா யோவானோட ஞானஸ்நானம் யூதனா இருந்தாலும் சரி, புறஜாதியாரா இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் அவனுடைய பாவ வழிகளை விட்டு கர்த்தருக்கு நேரா உண்மையா மனம் திரும்புகிற உள்ளான மனமாறுதலை குறித்தது. யூதர்களும் அவங்களோட பாவ நிலையை உணர்ந்து மேசியாவின் வருகையை எதிர்பார்த்து ஞானஸ்நானம் பெற்றாங்க. இன்னைக்கு நம்ம எடுக்கிற ஞானஸ்நானத்தோட அர்த்தம் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்துக்கு கொஞ்சம் வேறுபட்டது. யோவான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தார். ஆனா இன்னைக்கு இயேசுவோட விசுவாசிகளாகிய நம்ம எடுக்கிற ஞானஸ்நானம் கிறிஸ்துவன் மரணம், அடக்கம் மற்றும் அவரோட உயிர்த்தெழுதலோடு கூட ஒரு கிறிஸ்தவனின் அடையாளத்தை உருவகப்படுத்துகிறது. நம்ம இயேசுவை உண்மையா ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு எப்படி மரித்தாரோ அதே மாதிரி நம்மவும் நம்மளுடைய பாவங்களுக்காக செத்து நம்மளோட பழைய பாவ மனிதனை தொலைத்து இயேசு உயிர் தெழுந்தது மாதிரி நம்மவும் ஒரு புது சிருஷ்டியா, ஒரு புதிய மனிதனா மறுபடியும் பிறப்பதை உருவகப்படுத்துவதே அவரோட விசுவாசிகளாகிய நம்ம எடுக்கிற ஞானஸ்நானத்தோட பொருள். அதாவது இயேசுவை நம்மளோட இரட்சகரா உண்மையா நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளாடி ஏற்படுகிற இந்த உள்ளான மாறுதலை வெளிப்படையாக உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காக நம்ம எடுக்கிறது தான் இந்த ஞானஸ்நானம். அதனால ஞானஸ்நானம் என்கிறது ஒரு சடங்கு கிடையாது, அவரோட விசுவாசிகள் மட்டுமே செய்யக்கூடியது.
பிறந்த குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது அர்த்தமற்றது. ஏன்னா அந்த குழந்தைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிற மன வளர்ச்சி இல்லை. ஒருத்தருக்கு நல்லது எது கெட்டது எது என்கிற அறிவு வந்ததுக்கு அப்புறம்தான் ஞானஸ்நானத்தோட உண்மையான அர்த்தத்தை தெரிந்து எடுக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஞானஸ்நானம் எடுக்கணும் என்கிறது இயேசு கொடுத்த கட்டளை. அவரோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு விசுவாசியும் இயேசுவை உண்மையா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை நிச்சயமா எடுக்கணும். ஒருவேளை அறியாமையினால நம்மளோட பெற்றோர்கள் சின்ன குழந்தையா இருக்கும் போதே நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்கன்னாலும், நமக்கு அறிவு வந்ததுக்கு அப்புறம் ஞானஸ்நானத்தோட உண்மையான அர்த்தத்தை அறிந்து ஒவ்வொரு விசுவாசியும் ஞானஸ்நானத்தை எடுக்க வேண்டியது அவசியம். யோவான் இங்க ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் போது பரிசேயரிலும் சதுசேயரிலும் நிறைய பேர் அவங்க கிட்ட ஞானஸ்நானம் எடுக்க வர்றாங்க. பரிசேயர் மற்றும் சதுசேயர் கிமு 2ஆம் நூற்றாண்டுல தோன்றின யூத மதத்தின் 2 முக்கிய பிரிவுகளா இருந்தாங்க. பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்தை ரொம்ப வைராக்கியமா பின்பற்றி வந்தாங்க. அதோட அவங்க மனிதர்களுடைய பாரம்பரியங்களையும் நிறைய சடங்குகளையும் கூட அனுசரித்து வந்தாங்க. சதுசேயர் பரிசேயரை விட சமுதாயத்துல அதிக அந்தஸ்து படைத்தவங்க. சதுசேயர் எருசலேம் தேவாலயம் மற்றும் சனகரிப் சங்கத்துல நல்ல உயர் பதவிகள்ல இருந்தாங்க. சதுசேயர்களும் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினாங்க. ஆனா அவங்க மனிதர்களுடைய பாரம்பரியங்களை பின்பற்றுகிறதில்ல. சதுசேயர்கள் இறந்தவர்களின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறதில்ல. ஒரு ஆத்மா இறந்தவுடன் அது அப்படியே அழிந்து போகும்னு நம்பினாங்க. அதோட அவங்க நம்மளோட கண்களுக்கு தெரியாத ஆவிக்குரிய மண்டலம், அதாவது தேவதூதர்கள், பிசாசுகள் யாரையும் விசுவாசிக்கிறதில்ல. யோவான் கிட்ட ஞானஸ்நானம் எடுக்க பரிசேயரிலும் சதுசேயரிலும் நிறைய பேர் வர்றதை பார்த்து யோவான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் உங்களோட தகப்பன்னு சொல்லாதீங்க. தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். இப்போவும் கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் தண்ணீர்னால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய செருப்பை சுமக்கிறதுக்கு கூட நான் பாத்திரவான் இல்லை. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார்னு சொல்லி யோவான் இயேசுவின் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தி வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் ஜனங்களுக்கு எச்சரிக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.